அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நாளிலே மகிழ்ச்சி வாழ்விற்கான சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒருத்தர் பார்க்கறது நமக்கு சந்தோஷம். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு வருவதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? வீட்டில் இருக்கும்போது குளிக்க மாட்டோம், வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமா துணி உடுத்த மாட்டோம், வீட்டில் இருக்கும்போது நேற்று இருந்த மாதிரி இருப்போம், ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி இருக்க மாட்டோம். அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, ஒரு சில பிக்சர்ஸை நீங்க பாருங்க. அப்படின்னா நம்முடைய கண் குளிர்ச்சி பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுசையும் நம்ம ஆதாயமாக்கினாலும் அப்படின்றால் நாம் அதை அடைந்தாலும் நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தினால், நம்முடைய வாழ்வை நாம் இழந்துவிட்டால் அதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? நம்முடைய ஆலய ஆராதனை வழிபாடு முடிந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் திருவசனத்தில் போட்டி வச்சிருக்கிறாங்க, பைபிள் குயிஸ் வச்சிருக்காங்க. அவசியம் நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொண்டு செல்லும்படியாக நான் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தையை பாருங்க. இந்த குழந்தைக்குள்ள என்ன பார்க்குறீங்க? ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்பிலை அணைத்து கொண்டு அந்த குழந்தையை பார்த்து சீஷர்களுக்கு டீச்சிங் பண்ணுறான், போதனை கொடுத்தாராம். ஒருவன் இந்த குழந்தையை போல் ஆகாவிட்டால் நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்களா? குழந்தையை போல மாறாவிட்டால் பாஸ் பண்ண மாட்டீங்க. You cannot enter the kingdom of God. இறை ஆட்சிக்கு, இறை அரசுக்கு நீங்கள் தகுதி பெற மாட்டீர்கள். ஏன்? இந்த குழந்தைக்குள்ள மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓசனா இருக்காளா? இங்க இருக்கா? எங்க இருக்கான்னு தெரியல. ரைட். ஒரு குழந்தை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அடுத்த பிக்சர் காட்டுங்கம்மா. ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன். நாம் அதுக்கு பிறகு கதைக்குள்ள போவோம், வார்த்தைக்குள்ள போகலாம். இங்க பாருங்க, a happy heart is என்னங்க? இங்கிலீஷ் படி தெரிஞ்சுங்க, படிங்களா? என்ன இருக்குது அப்படி? என்னம்மா வாத்தியாரம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? மகிழ்ச்சியான மனசுதான் நல்ல மருந்து. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நல்ல கைத்தட்டு பார்க்கலாம், நல்ல கைத்தட்டு பார்க்கலாம். நான் எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை, அகம் மகிழ்ந்தால் முகம் மலரும். அப்படியே பக்கத்தில் லுக் கொடுங்க. உங்க அகம் மகிழ்ந்தால் முகம் மலரும். யோசித்து பாருங்களேன். இப்போ நீ வீட்டில் இந்த சமயத்தில் உட்கார்ந்து அந்த சந்தோஷத்தை உங்களை அனுபவிக்க முடியுமா? நம்முடைய அகம் மலர வேண்டுமானால் அகம் பாவம் அழிய வேண்டும், ஆணவம் அழிய வேண்டும், அக்கிரமங்கள் அழிய வேண்டும். அகம் பாவம், சொல்லுங்க, ஆணவம், அக்கிரமம். அக்கிரமம்னா என்ன பாஸ்டர்? என்ன ராதிகா? அக்கிரமம்னா என்னம்மா? இமானுவேலு, அக்கிரமம் அப்படி என்றால் என்ன? பிளஸி என்னையா பெரிய பிளஸியார் கேட்கிறேன், உன்னையே தான் சொல்றேன். அக்கிரமம் என்றால் என்ன? கிரமம் இல்லாமல் எதையெல்லாம் நாம் செய்கின்றோமோ அதெல்லாம் அக்கிரமம். கிரமம் என்றால் என்ன? என்ன வாத்தியாரம்மா? கிரமம் என்ன வேணும்? கிரமம்னா கிராமம் தான் பாஸ்டர், கிரமம் தான் பாஸ்டர். கிரமம் என்ற வார்த்தையினுடைய பொருள் ஒழுக்கம், ஒழுங்கு, சரியான
எதையெல்லாம் நாம் சரியில்லாமல் செய்கின்றோமோ அவைகளெல்லாம் அக்கிரமமாக மாறுகிறது. குடி, வெறி, அடி, தடி, சிகரெட், சாராயம், பட்ட சாராயம், உபச்சாரம், வேசித்தனம், களவு, பொருளாசை, போட்டு கொடுத்தல், போட்டு வாங்கல், போட்டு எடுத்தல், வட்டி விடுறது. ஒரு மனிதனை எதையெல்லாம் திருப்திப்படுத்ததோ அதனால ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியாது. எத்தனை பேர் என்ன கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானம். அடுத்த வசனத்தை போடுமா? மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு ஒரு மருந்தாக மாறுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு உன்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிற நல்ல உணர்வுகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை நீங்க யோசிங்க, பேசுங்க, பழகுங்க, செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, மகிழ்ச்சி என்பது நாம் எங்கே இருந்தால் மகிழ்ச்சியா இருப்போம் என்பது அல்ல. மாமியார் வீட்டில் இருந்தாலும் சரி, மகள் வீட்டில் இருந்தாலும் சரி, நிறைய மருமகள் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி என்பது நாம் எங்கே இருந்தால் மகிழ்ச்சியா இருப்போம் என்பது அல்ல. நாம் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பதே மகிழ்ச்சி. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. ரெடி, 1 2 3 4. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அநாதையால் நான் இருந்தால், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா? எப்படி பண்ணுவாங்களா? எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க? அட, சில பேர்லாம் அழுறதே இல்லை. உங்களுக்கு அது கூட டெமோ காட்டணும் போல இருக்கு. உங்கள் அழுகையை களிப்பாக மாற்றுவது திருவார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். நாம எங்க இருந்தா சந்தோஷமா இருப்போம் நாம் தீர்மானிப்பதல்ல. உன் மனதிலே நீ எப்படி இருக்கின்றாய் என்பதை புரிந்து வாழ்ந்தால் நீ மகிழ்ச்சியா இருப்பாய். சொல்லுங்க கைகோப்பி. அல்லேலூயா. அடுத்த போட்டோ போடுமா? இத இங்க பாருங்க, பைபிள் வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகள். இன்றைக்கு நாங்க ஒரு சின்ன காரியங்களை தான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன், சரிங்களா? பைபிள் குயிஸ் இருக்கிறதுனால 11 மணிக்கு மெசேஜ் முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான மகிழ்ச்சி நீ மகிழ்ச்சி கொள்வதில் இல்லை. சொல்லுங்க. அடே, பக்கத்தில் இருக்கிற கை கொடுக்க பார்க்கலாம். உண்மையான மகிழ்ச்சி பிறரை எப்படிங்க? திலகம்மா அவங்க வீட்டுக்கு போனா வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவாங்க. மகிழ்வித்து வாழ், மகிழ்வித்து வாழ். நாம பெற்றுக்கொள்ளதில் இருக்கிறதை விட கொடுப்பதில் மகிழ்ச்சி. எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்த திருச்சபை மக்கள் எழுதுகின்றான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை எழுதுகின்றான், வாங்குகிறதை பார்க்கிலும். சத்தமா சொல்ல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல பார்க்கலாம். வாங்கும் போது ஒரு மனிதன் யாசகம் எடுக்கின்றான், கொடுக்கும் போது ஒரு மனுஷி, சொல்லுங்களேன்,
கை மேலே வருதுங்க, கை கீழே வருதுங்க. இது நல்லதா, இது நல்லதா? எது நல்லது? ஆனா நம்ம எப்பவுமே இத்த கூடு, அத்தை கூடு, அப்படி கூடு, இப்படி கூடு, எப்படி கூடு, கொடுக்கறவனு தெரியல, வாங்குறவனு தெரியல. கொடுப்பதை பார்க்கிலும் வாங்குவது பாக்கியம் இல்லை. வாங்கு வாங்கு வாங்கு, முச்சுதான் வாங்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சரிங்க, உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால், அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நிறைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பணியிடங்கள், வேலையில we became more pressure, ஓவர் பிரஷர். என்னென்ன பிரஷர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது, சந்தோஷத்தை அளிக்கிறது. வேலை செய்யறவங்க சொல்ல பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள்ல ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷிய சந்தோஷத்தை கெடுக்குது. வேலை செய்யறதுன்னு சொன்னேன். கடுமையான சொல்லாடல், கொச்சப்படுத்தல், ஈனப்படுத்தல், அசிங்கமா பேசுறது, அவதூறா பேசுறது ஒரு மனிதனை அந்த நாளிலே சந்தோஷத்தை கெடுக்கிறது. ரெண்டாவது, ஹோம்வொர்க். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உன் சந்தோஷம் எது கெடுக்குது? ஓவர்லோடு. என்னால 25 கிலோ வெயிட் தூக்கலாம், 50 கிலோ வெயிட் நான் தூக்கணும்னா உயிர் போகாது, வீழ்ந்து போயிடுவோம். இதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, யூ கேனாட் பேர் யுவர் செல்ஃப், உன்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது, அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். இந்த பாட்டை ஆண்டவர் பாடுறாரு. என்ன பாட்டை பாடுறாரு? அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், அந்தந்த நாளுக்கு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன்ப்பா, ஓவர்லோடு வானா. அப்படியே சொல்லலாம், மனமே மனமே ஓவர்லோடு வேணாம். வீட்டு வேலை, வெளி வேலை, ரோட்டு வேலை, காட்டு வேலை, நாட்டு வேலை இல்லையா, வேலை வேலை வேலை, கடை வேலை, உத்தியோக வேலை, வாழ்க்கையில மனசை தலையை சாய்க்கிற வரலும் வேலை ஓயாதையா. ஒரு மனிதன் தன் தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக மனமகிழ்ச்சியை பெறுவானா? மகிழ்ச்சியை பெறுவானா? நிச்சயமாக பெறுவாது. அவர் செய்கிற தொழில், பெறுகிற வருமானங்கள், வசதிகள் ஒரு மனதுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு தேவையான சில நடைமுறை வாழ்க்கைகள் தான் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அவைகளை இச்சித்து தங்கள் சரீரங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பான், இவன் சம்பாரிச்சு ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்து போவான், 10 பேர் வீட்டுக்கு வருவான், மறுபடியும் 1000 ரூபாய் கடன் வாங்கி விருந்து வைப்பான். எங்க போச்சு? அன்னைக்கு சம்பாரிச்ச சம்பளம் எங்க போச்சு? விருந்துக்கு போயிடுச்சு. அப்ப இவன் என்ன பண்ணோம்? மருந்து வாங்க போவான். எங்க? மனநோய்க்கு மருந்து எங்க கிடைக்கும்? வட்டிக்காரன் கடையிலையா? மனநோய்க்கு மருந்து எங்க கிடைக்கும்? மேக்சிமம் எங்குமே கிடைக்காது. மனநோய்க்கு மருந்து மெட்ராஸ் 10, மனநோய்க்கு மருந்து பாகாயம். இந்த 2 இடத்துல போனாலும் மகிழ்ச்சி. மனசுக்கு மனநோய்க்கு மருந்து இருக்கா? நாம ஏற்கனவே சொன்னோம், எது மெடிசன்? நல்ல மனசு. அதனால தான் தமிழ் பழக்கத்தில் சொன்னாங்க, நல்ல மனம். சொல்லுங்க, நல்ல மனம் வாழும். நாம் வாழ வேண்டுமானால் நமக்கு நல்ல மனது வேண்டும். நான் வாழ வேண்டுமானால் எனக்கு நல்ல மனது வேண்டும். இந்த நல்ல மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நல்ல மனது நமக்கு இருக்க வேண்டுமானால், அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, டர்ன் டு காட், ஆண்டவரிடத்துக்கு திரும்புங்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. the first நாம ஃபார் a Christian life, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் நமக்கு நல்ல மனதுடையவளாய் நாம் மாற வேண்டுமானால், இன்னொரு வார்த்தை திருப்புமா, டர்ன் டு காட், ஆண்டவரிடத்துக்கு திரும்புங்கள். இது அப்படியே பாருங்க, மகிழ்ச்சி என்பது அதே இன்னொரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. ஒரு தாத்தா, ஒரு பாட்டி. மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை,
அட சொல்லுங்களேன். பிறருக்கு யாருக்கு? உங்க மனைவி தினந்தோறும் உங்களை சமைச்சு போறாங்க. என்னைக்கால ஒரு நாளைக்கு நீங்க சமைச்சு மனைவி போட்டிருக்கீங்களா சகோதரமார்களே? தினசரி உங்க மனைவிமார்களுக்கு டீ வச்சு கொடுக்குறாங்க. அவங்கள வச்சு கொடுக்குறேன், நான் தான் வச்சு கொடுக்குறேன். நீங்க என்னைக்காயில ஒரு நாளைக்கு அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்குறீங்களா? A Christian family life, கிறிஸ்தவ வாழ்வு என்பது கல்டிவேட் ஈச் அதர். உணவு சமைப்பதில், உடுத்துவதில், உட்கார்ந்து பேசுவதில், பழகுவதில், வாங்குற சம்பளத்தை கணக்கு போட்டு இதுக்கு இவ்வளோ அதுக்கு அவ்வளோ மொத்தமாக கொடுத்துட்டோம்ல, அடுத்த நாள் நம்ம யாருக்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம் செல்வதில் அல்ல. இருவருமாக சேர்ந்து பகிர்ந்து கர்த்தர் கொடுத்த நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது வீட்டில் தொடங்கணையா. ரோட்டில் கொடுப்பது ஆரம்பிக்க வேண்டுமானால் எங்க தொடங்கணும்? started in the family life. உன் குடும்ப வாழ்க்கையில யோசித்து பாருங்க. பிள்ளைகள், உங்க பெற்றோருக்கு நீங்க நல்ல மனசோடு நல்ல வேலை செய்றீங்களா வீட்டில்? நான் ஏஞ்சல் 4 முறை சொன்னா 5ஆவது முறை வந்து வந்துட்டோமா. Dear children of God, இங்கே ஒரு தாத்தா பாட்டி பார்க்கின்றோம். அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம் கொடுப்பது. அவர் என்ன கொடுக்கிறாரு பாருங்க. 2 பேரும் மீன் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல, இவருக்கு கிடைச்சிருக்கு. இருக்கிறதுல பிறர் கொடுக்க பழகிக்குவீங்க. எல்லாத்த ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு அவசியப்படுறது, கட்டாயப்படுத்தவே இல்லை. வேதம் சொல்கிறது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறீங்க வந்தவங்களுக்கு? பாஸ்டர், கூடுமானவரை நான் நிறைய தண்ணி காட்டிக்கிறேன் பாஸ்டர். முதல்ல எங்க வீட்டுக்காரர் தண்ணி காட்டும் பாஸ்டர். 2வதுக்கு பைபிள் சொல்லு பாருங்க, மாடு தன் முன்னனையும் கழுதை தன் எஜமானையும் அறியும். என் ஜனங்களோ உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் கெட்டு போக. வேற ஒண்ணுமே வேணாம் கெட்டு போறதுக்கு. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆண்டு சொன்னார், ஒருவனும் கெட்டு போக தேவனுக்கு பிரியமில்லை. யோவான் சுவிசேஷம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கையை தட்டுங்க, அல்லேலூயா. ஆமா, நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய மனம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், கெட்டு போன முட்டைக்கு பேர் என்னமா? பிளஸ். சத்தமா சொல்றா. கெட்டு போன முட்டைக்கு பேர் என்னப்பா? ஆல்வே சளி முட்டையா? அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க. கெட்டு போன முட்டைக்கு பேரு கூமுட்டை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிநபர் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை இன்றைக்கு நாம் இழந்து தவிப்பதற்கு காரணம் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிமாரே, விசுவாசமாரே, நம்முடைய மனம் புதிதாகவில்லை, மனம் மறுரூபமாகவில்லை, நம்முடைய சிந்தனைகள் மாறவில்லை. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள். கையை தூக்கி சொல்லுங்க, கீழானவைகள்ல மேலானவைகளையே. உன் சத்துரு பசியா இருக்கும்போது அவனுக்கு நீ ஆகாரம் கொடு. தண்ணி கொடுக்க மாட்டோம், ஆகாரம் கொடுப்போமா? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு நீ ஆகாரம் கொடு. அவர் உண்ண உணவு கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிறார், இருக்க நல்லதோர் இருப்பிடம் தந்திருக்கின்றார். இவைகளெல்லாம் எதற்காக? நமக்காக மட்டுமல்ல, பிறர் வாழ்வதற்காக. மகிழ்வித்து வாழுங்கள், மனம் மகிழ்ச்சியோடு கூட வாழலாம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை, செயல், திட்டங்கள், எண்ணங்கள், பிரியமானவர்களே, எவையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரோ அவள் எல்லாவற்றிலும் நாம் பிறரோடு கூட பகிர்ந்துண்டு வாழ
ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு டிப்ஸ், இன்னொரு பிக்சர் பாருங்க. அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேற ஏதும் இல்லை. இது புத்தர் சொல்றார். ஒரு மனுஷனுக்கு அமைதி வாழ்வு. எல்லாரும் என்ன பாருங்க, சில பேர் பார்க்கிற நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தேடும் அமைதி இயேசுவிடம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொன்னார் 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, மன அமைதியை, நிம்மதியை தருகிறேன். நம்புறீங்களா? அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டானால் அவனுக்கு மன அமைதி தேவை. இந்த மன அமைதி தேவைப்படுமானால் அவன் ஆண்டவரிடத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கமாயிருப்பீர்கள். ஆறுதலான வார்த்தை சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. எவ்வளோ அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் கொட்டிவிட்டாள். 1 அதிகாரம் 1 சாமுவேல் 15 சொல்கிறது, தன் இருதயத்தை எல்லாம் அவர் ஊற்றி விட்டாள். பாதிரியார் சொல்லுகிறார், பேசுகிறார், பாஸ்டர் பேசுகிறார், ஏமா எவ்வளவு நேரம் நீ வெறிச்சு கிடப்ப? என்ன சாராயம் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கியா சர்ச்சில்? ஐயா இல்லையா. somebody cannot understand your பிரச்சனை problems, but God can understand your problems. உங்கள் பிரச்சனை பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம், என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் இருக்கலாம், வீட்டுக்காரி மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். even the children cannot understand your problems. your manager, teacher, professor cannot understand your problem, but God can understand your problems. Bible says Jesus is the answer for all sort of problem. கையை தட்டுக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எழுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவே. அவர் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி மன அமைதி. ஹல்லேலூயா. இந்த அமைதியை பெற்றுக்கொள்ள நான் எங்கு செல்ல வேண்டும்? நிம்மதியை பெற்றுக்கொள்ள எங்கு செல்ல வேண்டும்? சங்கீதக்காரன் அழகா சொல்ற பாருங்க, 128 சங்கீதம் 1 வசனம் ஆசிங்க. கர்த்தாவே, 122 சங்கீதம், திடீர்னு மாத்திச்சு பிரச்சனை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று யாரு எவங்க சொன்னாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னீங்களா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு? உங்க மனைவி சொன்னீங்களா சர்ச்சை போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு? உங்க வீட்டுக்காரர் சொல்றீங்களா சர்ச்சை போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு? நம்முடைய உடன்பிறப்புகள் சொல்றோமா வாங்க சர்ச்சை போலான்னு சொல்லிட்டு? அவங்க வந்தா எனக்கு என்ன, வரலனா எனக்கு என்ன, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது எனக்கு போதும். விசுவாச மக்களே, ஆலயம் ஒரு மனுஷனுக்கு அமைதியை தருகிறது. உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. ஆண்டோரம் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், அந்த ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் எனக்கு வேண்டாம். நான் நானாகவே வாழ்வேன். உன்னுடைய அமைதியை நீயே கெடுத்துக் கொள்கிறாய். உன் நிம்மதியை நீயே பறிபோக செய்கிறாய். மாறாக வேதனையும் சாதனை என்ற பெயரிலே வேதனையும் சோதனையும் நீ கூட்டிக் கொள்கின்றாய். அவனவன் தன் தன் இச்சையினாலே எழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிப்பதில்லை. கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சிக்கல் வந்தா நீ பண்ற பிரச்சனைக்கு அவரை சொல்லிட்டு போயிடாத. ஆண்டவர் தான் என் பிரச்சனைக்கு காரணம் சொல்ல, நீயே உன் பிரச்சனை காரணம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது, அன்பான விசுவாசியே, சகோதர சகோதரிமாரே, நாம் ஆண்டுடைய பிள்ளைகளானால் பிறரையும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு அழைத்து வர நம்மே கடமையா இருக்கின்றது. காரணம்,
அவர்களுக்கு நாம் ஆண்டுடைய அமைதியை தருகிறோம், சந்தோஷத்தை தருகிறோம், நிம்மதியை தருகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அதனால் அவனுக்கு நிம்மதி கிடையாதுயா, சந்தோஷம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. தேவ பிரசன்னம் ஒரு மகிழ்ச்சினை எப்போதும் மகிழ்ச்சியா வச்சுக்கயா. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சர்ச்சை வந்து சந்தோஷமா போறீங்க, வீட்டுக்கு போய் பாருங்களேன், வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு போய் பாருங்களேன். இங்கேருந்து சர்ச்சுக்கு வீட்டுக்கு போனோடனே வீட்டில் இஞ்சி தொன்ன குரங்கு அப்படின்னு ஏன் சொல்றான்னு தெரியல. முகவாடல், சோர்வு, டயர்டு, அமைதி இல்லாமல் சோறை போங்கிறதா கறியை போங்கிறதா, அதுக்கு காசு மகம் கொடுப்பானா மக கொடுப்பாளா? வேதனைகளும் விரக்திகளுமே அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்ன பாருங்க, வேதனைகளும் விரக்திகளும் அநேகருடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான செயல், அமைதி வாழ்வுக்கு ஆலயம் உனக்கு தேவை. பக்கத்தை சொல்லுங்க, அமைதியா வாழணும்னா ஆலயத்துக்கு வா. என் வீட்டுக்கார அமைதியா இருக்கணும்னா நான் ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. என் வீட்டுக்கார அமைதியா இருக்கணும்னா ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆலயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும், சந்தோஷமாக்கும். அதுக்காகத்தான் பாஸ்டர் பிரசவம் பண்ணார். ஏனென்றால் இதுதான் என் வேலை, அதை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்குகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்குறது. ஆண்டவருடைய ஆலயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குன்றது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நான் வேற என்னத்துக்குங்க கூப்பிடுறேன் உங்களை? எஸ் சாமி ஆலயத்துக்கு வழக்கத்தின்படியே போனாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் வழக்கத்தின்படியே 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள், பேதுருவும் யோவானும் வழக்கத்தின்படியே ஆலயத்துக்கு சென்றார்கள். நடந்தது என்ன? ஏதாகிலும் இந்த பேதுரு யோவானிடத்தில் கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருந்த ஒரு கூட்டம் வாயிற்படியில கொடுப்பாங்களா, கிடைக்குமா? எல்லாரும் போயிட்டாங்க. பேதுரும் யோவானும் சென்று கொண்டிருக்கின்றார். அவளை பார்த்து யாசகம் எடுக்கின்றார்கள். ஐயா, இவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. என்னதான் இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர், உங்க வீட்டில் வெள்ளி இருக்குதா, பொண்ணு இருக்குதா? 1/4 கிராம், 1/4 கிராம், 1 கிராம். தேத்துவத்தை சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால. எங்க வீட்டில் கல்யாணம் நடக்குமானா நான் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். ஏசுனார் இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. அல்லேலூயா. பொன், வெள்ளி, பித்தளை, அலுமினியம், மண்ணு இவைகளெல்லாம் ஒரு மனுஷனை சந்தோஷமாக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? சேர்த்து வைக்கலாம், ஆனால் யார் அதை வாழிக்கொள்வார்? யார் அதை எடுத்துக்கொள்வார்? கூடு விட்டு ஆவை போன பின்பு யார் அதை வாரிக்கொள்வார்?
யாருக்குமே தெரியாது. காற்று உள்ள போதே நாம் தூற்றிக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். என்ன அழைக்கிறாரு பாருங்க. ஆலயத்துல பேதுரும் யோவானும் சொல்றாங்க, ஏப்பா நீ எதிர்பார்க்கிற காசு பணம் என்கிட்ட இல்லப்பா. அப்ப என்னதான் இருக்குது? நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் என்னை மகிழ்ச்சிப்படுத்துற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஆலயத்தில் அற்புதம் நடக்குங்க. ஆலயத்தில் உங்க தலைவலி போவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சர்ச்சைக்கு வந்து உட்காந்து உடனே வீட்டில் இருந்து வரும்போது தலைவலி போகும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தாங்க, பாஸ்டர் இந்த தலைவலி என்னை விட்டு போவே இல்லை பாஸ்டர், அப்படியே வீட்டில் தள்ளுது பாஸ்டர். ஏன் கல் குடிச்சியா? தெரியல. சாராயம் குடிச்சியா? தள்ளும். ஏன் நீ ஒருவேளை என்ன வலியோடு கூட வலி வந்தாலும் உங்க வலி நிவாரணம் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய ஆலயமும். அல்லேலூயா. கையை வச்சு ஜெபம் பண்ண தூக்கி தொழில் கீழே விழுந்தாங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இப்போ என் தலைவலி போயிடுச்சு பாஸ்டர். ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் உங்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெப வீட்டிலே அவருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மகிழ்ச்சி தருவேன் ஆண்டவர் சொல்லுகின்றார். அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில அநேக விதமான அதிசயங்களை காணும்படியா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காகத்தான் ஆலயம். அல்லேலூயா. 8 நாள் கூட ஆகல பிறந்த குழந்தை. இன்னைக்கு 8 வருஷம் ஆனாலும் குழந்தைய கூட்டு வந்து சர்ச்சில் டெடிகேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. நல்லா இல்லை. அண்ணாலும் எல்கானாவும் 2 பேரும் 8வது நாள் ஒரு புறா குஞ்சை கொண்டு வந்து ஆலயத்தில் செலுத்த அந்த குழந்தையும் ஆலயத்தில் விட்டு விட்டு சென்று வாழ்றார்கள். அவன் பெயர் தான் சாமுவேல். அந்த சாமுவேல் ஒரு பெரும் தீர்க்கதரிசியாக 12 கோத்திரங்களை ஆளும் திறமைப்படுத்த சக்திமானாக மாறினான். கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. உன் குழந்தைய ஆலயத்தில் கொண்டு நிறுத்திப்பார், அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கும். நானும் சர்ச்சுக்கு வர மாட்டேன், என் குழந்தையும் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ரோட்ல தான் ஓடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது யோசேப்பு மரியாளும் 8ஆம் நாளிலே பாவப்பட்ட குடும்பம், வறுமையில் வாழ்ற குடும்பம், வசதி இல்லாத குடும்பம், கார்பண்டர் குடும்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானை பிள்ளை எடுத்துக்கொண்ட ஆலயத்தை கொண்டு டெடிகேட் செய்தார்கள், பிரதிஷ்டை செய்தார்கள். உன் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு நிறுத்துங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்துக்கு கொண்டு வந்தார்கள், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்தார்கள். கர்த்தர் பிள்ளைகளை சொல்லுங்க, கர்த்தர் பிள்ளைகளை கூப்பிடுறாரு, தோல்ல தூக்கிறாரு, கைகளை வைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஏன் பாஸ்டர் வந்து பிளஸ் கிராஸ் போட்டு ஆசீர்வாதம் பண்றாரு? சும்மா இல்லை. சர்ச்சில் வளர்ற குழந்தைகளுக்கும் சர்ச் இல்லாமல் வளர்ற குழந்தைகளுக்கும் யூ கேன் see more differences. ஆலயத்தில் வளர்ற குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், மனம் தேகம். ஆலயத்தில் வளராத பிள்ளைகள் சரீரத்தில் கெடுதல். அவன் ட்ரிங்க் அடிப்பான், அம்மா அப்பாவை அடிப்பான். நீங்க மொமந்து என்ன பண்ணுவோம்? ஐயோ என் பிள்ளைகளை கெட்டு போச்சு. அவன் கெட்டு போறதுக்கு காரணம் பிள்ளைகள் கெட்டு போன பெற்றோர்களே. அல்லேலூயா. இப்போ ஆலயம் ஒரு மனிதனை மகிழ்ச்சி ஆக்குறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் பிரசன்னராக இருக்கும் போது நாம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சர்ச்சில் இருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட எங்க இருக்கும்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை தூண்களைப் போல, அசையாமல் இருக்கும் பர்வதங்களைப் போல நிலைவரப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை போடுங்க. இன்னொரு வசனம் பாருங்க. ஏசாயாவின் புத்தகத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கின்றோம். அடுத்த டிஸ்பிளே போடுங்க. கொஞ்சம் இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா சாப்டர் 60 verse 15. ஏசாயா எழுதின புத்தகம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
சரி, எப்படி வாசி பார்க்கலாம்? கர்த்தர் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நாளுக்குண்டான, இந்த வாரத்துக்குண்டான வாக்குத்தத்தம். மாட்சிமை என்பது என்ன? பேரோடு உன்னை வாழ வைப்பேன், உன்னை மேன்மையை வைப்பேன், நல்லா இருப்ப. வீட்டில், வெளியில, வேலையில, நீ எங்க இருக்கிறியோ அங்க நல்லா இருப்ப. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. நான் வீட்டில் இருந்தாலும் நல்லா இருப்பேன், வேலையில் இருந்தாலும் நல்லா இருப்பேன், நான் செய்கிற எல்லா அலுவல்களிலும் நான் நன்றாக இருப்பேன். கர்த்தர் என்னை மாட்சிமையாக வைப்பார், கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக வைப்பார். நம்புறீங்களா? எப்பேற்பட்ட டிஸ்டர்பன்ஸ் உங்களை தாக்கினாலும், சோதனைகள், சோர்வுகள், வதந்திகள், வேண்டாதவுடைய தவறான வார்த்தைகள் உங்களை தாக்கினாலும் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருப்பார். அல்லேலூயா. காரணம், அவருடைய வார்த்தையில் அவர் மாறாத தெய்வமாக இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக தன் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை குறித்து பேசுகின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சொல்லுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க முடிஞ்சா. எல்லாரும் எடுத்துங்க, பைபிள் எடுத்துங்க. பிலிப்பியர் 4:11. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், இவ்விதமாக தன் வாழ்க்கை குறித்து சொல்கின்றார். நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம், செய்திகள் எல்லாம் நீங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளோடு பகிர்ந்து கொடுக்கின்றேன். வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம். என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிற இல்லை, ஏனெனில் எல்லாரும் பாருங்க, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், எல்லாவற்றையும் satisfaction life, மன திருப்தியான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணமடையும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. இததான் சர்ச்சில் போதிக்கிறோம். நாம ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ல பிரசங்கம் பண்ணதில்ல. உனக்கு நோயே வராது, வியாதியே வராது, உங்களுக்கு கஷ்டமே வராது, நீங்க எப்போதும் நல்லா இருப்பீங்க, வறுமையே உங்களுக்கு இருக்காது, கிறிஸ்துவனை மாறிட்டு உடனே நீங்க எல்லாம் கோட்டீஸ்வரியா மாறிடுவீங்க. இப்படி எல்லாம் நம்ம இங்க பிரசவம் பண்ண மாட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் சொல்லுகின்றார், எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவர். நான் எந்த நிலையில் இருந்தாலும், என்னை ஒதுக்காமலும், என்னை ஓரம் கட்டாமலும், என்னை வெறுக்காமல் இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு உண்டு. அவர் என்னை திருப்தியா இருக்க உதவி செய்வார், அதிருப்திகளை மாற்றுவார், அவதூறுகளை மாற்றுவார், அநீதிகளை மாற்றுவார், தீமைகளை மாற்றுவார், என்னை நல்ல வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துவார். இதை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தன் வாழ்க்கையில மனரம்யத்தை இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி பேசுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே அவர் சொல்லுகின்றார், பின்பு அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே தன்னை தேடி வந்த மக்களுடைய அவர் கொடுக்கிற போதனை ஆண்டவராக இயேசு சொல்லுகின்றார். சொல்லுங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனை ஏக்கர் நிலம் தெரிதா? உங்க வீட்டில் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு தெரியாது.
ஆஸ்தி எத்தனை சவரன் நகையில் இருந்தாலும் தெரியாது, எவ்வளவு வெளியேற பெற்ற பொருட்கள் நம்ம வீட்டிலாலும் தெரியாது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு அது அவனுக்கு வாழ்வு அல்ல. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் உலகம் நமக்குள் இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பாருங்க, நாம் அந்த உலகத்தில் வாழ்றோம். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார். அப்படியே பக்கத்தில் கை குலுக்கி சொல்ல பார்க்கலாம், நான் உலகத்தான் இல்லை, நீயும் உலகத்தான மாறாத. என்ன உலகத்தான் என்ன? என்ன உலகத்தான் என்ன? என்ன பணம் பணம் பணம், பொருள் பொருள் பொருள். உங்க வீட்டில் பாருங்களேன், உங்க பீரோ திறந்து பாருங்களேன், எத்தனை சேரீ, எத்தனை பேண்ட்டு, எத்தனை சுகிதாரு, எத்தனை ஷர்ட்டு டிஷர்ட்டு. இந்த ஆசையெல்லாம் நமக்கு திருப்திப்படுத்த நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஆசை. ஸ்மோக்கிங் என்ன பண்ணுமா, இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த் அப்படின்னு அதில் எழுதி வச்சுக்கிறான் சிகரெட் பேக்கெட்டில். ஸ்மோக்கிங் உங்களுடைய நுரையீரல் லங்ஸை அது அழிச்சிரும்டா, அதனால நீ அதை எடுத்துக்கொள்ளாத. ஆனால் அதைத்தான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான், 4 பாக்கெட் காலி பண்ணுவான். எடுக்கிற ஸ்மோக்கிங் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தாது. ஆல்கஹால் எத்தனை பேர் குடிச்ச அனுபவம் இருக்கு தெரியாது. நான் நல்லா ஒரு காலத்தில் கல் குடிச்சுவேன், ஆனால் தூக்கி போட்டு ஏசிட்டு வந்துட்டேன். குடிகாரன் குறைஞ்சபட்சம் போதையில் எவ்வளவு நேரம் இருப்பான்? என்னவோ என்னை பார்த்தா விரோதி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறீங்களே. என்னையா 4 மணி நேரமா? அரை மணி நேரம். அவருக்கு அனுபவம் இருக்குது போல தெரியுது. அரை மணி நேரம், 4 மணி நேரம். அவனுக்குள்ள இருக்க எல்லா செல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அது செலவிழந்து விடுகிறது. செல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. ட்ரக்கு 3 மணி நேரம். தவறான வாழ்க்கைக்கு அடிமைப்படுத்தியவர்கள், தன்னுடைய சரீரத்தை வித்து வாழ்றவங்க, சுகபோகமா வாழ்றவங்க உயிரோடு செத்த வெள்ளம் பைபிள் சொல்லுது. சுகபோகமா வாழ்றவங்க உயிரோடு செத்து. அப்பயா இந்த உலகத்துல என்ன தான் பண்ண நினைச்சாலும் அவைகள் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தராது, அமைதியை தராது, சந்தோஷத்தை தராது, மகிழ்ச்சியை தராது. இங்கே பொருளாசை கூட உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதையா. அவர் சொன்னார், தன் வாழ்க்கையினுடைய கட்டுமான விதிகளை பற்றி பேசுகின்றார், வாழ்க்கையின் லட்சியத்தை குறித்து பேசுகின்றார், வாழ்க்கை எப்படிப்பட்டதை குறித்து பேசுகின்றார். நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதெல்லாம் முடியாது. நான் எங்க வீட்டில் எப்படி தெரியுமா வாழ்ந்தேன், அதே மாதிரி நான் மாமனார் வீட்டில் கூட மாமியார் வீட்டில் வாழ்னா, அம்மா தாயை நீ நேரம் உங்க வீட்டுக்கே போயிட்டு வாடியம்மான்னுவான். வாழ்வது இயேசுவுக்காக. அல்லேலூயா. இந்த இயேசுவுக்காக நாம் நம்ம வாழும்போது கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள், பசி, பட்டினி, வறுமை, ஏமாற்றம், தோல்வி சமாளிக்க கத்துக்குங்க. அல்லேலூயா. அவைகள் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு அருளை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், அமைதியை தருவார். எல்லாத்தையும் விட்டு போனோம்னா நம்மளால போக முடியாது. எல்லாத்தையும் விட்டு போனோம்னா போக முடியாது. எங்க ஊர்ல ஒரு அம்மா சாகாம கிட்டத்தட்ட 3 நாள் இழுத்துட்டே இருந்தாங்க. என்னன்னா ராதியா இழுத்துட்டே இருந்தாங்க. ஊர்ல இருக்கிறவெல்லாம் ஜனமெல்லாம் கூப்பிட்டாங்க, என்னடா இந்த அம்மா போக மாட்டேந்தே, டிக்கெட் வாங்க மாட்டேந்தே. ஜனங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, அடக்காராதனை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் போகல, உயிர் போல. என்ன போல? உயிர் போல. என்ன பண்ணலாம்? எங்க ஊர்ல அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரி அம்மா ஒரு அம்மா வந்தாங்க. அவளுக்கு ஆசையெல்லாம் துட்டு மேலங்க, ஒன்றும் இல்லை.
காசு எடுத்து உரைச்சி கொஞ்சம் தண்ணியில் விட்ட கொஞ்சம் ஊத்துருங்க, செத்துருவாங்க. அடிப்பா. அந்த அம்மா வந்தாங்க, ஒரு 20 பைசா காயினை கொண்டு வந்தாங்க, நல்லா தேய்ச்சாங்க, உரைச்சினாங்க, தண்ணியில் போட்டாங்க, தண்ணியில் போட்டு ஒரு முடக்க குடிச்சாங்க. அந்த பாட்டி அவுட்டுங்க. நான் கதை சொல்ல, இது நிஜம். இப்ப யோசித்து பாருங்க, உங்க ஆசை எங்க இருக்குது, உங்க மனசு எங்க இருக்குது, உங்க எண்ணம் எங்க இருக்குது? பொண்ணு மேல ஆசை போச்சேன்னா போச்சையா, பொருள் மேல ஆசை போச்சேன்னா அம்போதான் அபிஷேகம். பொண்ணு மேல ஆசை, பொருள் மேல ஆசையா? புகழ், பணம், பதவி, இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு மனிதனை அழித்து விடும். ஆனால் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அவனுக்கு அமைதியை தருவார். செல்வப்பிரியர்கள் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணப்பிரியர்கள் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனரமமாயிருக்க கற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். மனரமயமாயிருக்க கற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு வருவார்கள். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது அவர் உன் வேண்டுதலை கேட்டருள்வார். எல்லாரும் கடவுளத்துல நான் மகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, உபவாசம் இரு, ஒழுங்கு ஆலயத்துக்கு வா, பிறரோடு கூட நல்ல ஐக்கியமாயிரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சி நமக்கு வேண்டுமானால் 5 காரியத்தை சொன்னேன். பிரேயர் லைஃப், ஃபேமிலி லைஃப், சமூக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. சுத்தமான ஒரு வாழ்க்கையா இருந்தா மகிழ்ச்சி தன்னை போல தானா புரண்டு விடும். அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புரண்டு ஓடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலன், அது சக்தி. அநேக காரியங்களை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். மோசே குறித்து வேதம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம், மோசே குறித்து வேதம் விதமா சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, பலன்களில் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, எகிப்தினுடைய பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறதோ, கஷ்டப்படுத்துகிறதோ, வறுமையை கொடுத்துகிறதோ, துன்பத்தை கொண்டு வருதோ, அவைகளை நாம் விட்டுவிட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். யோசித்து பாருங்க, மனநோய் ஒரு மனிதனை என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உயிரை கொள்ளும், மனதை கொள்ளை கொள்ளும், இருதயத்தை கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்டமக் கேன்சர், த்ரோட் கேன்சர், இவைகளெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன என்று ஒரு சைக்காலஜிஸ்ட் அவருடைய
நிபுணர் துறையில் அவர் எழுதுகின்றார், ஒரு மனிதனுடைய மனது பாதிக்கப்பட்டால் அவன் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், ஆன்மீகம் பாதிக்கப்படும், ஏனென்றால் அவன் ஆயுள் சக்கரமே பாதிக்கப்படும் என்று சொன்னார். நம்ம எல்லாரும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வந்திருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உங்கள் வேண்டுதலை கேட்டழுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கின்றோம்? சங்கீதக்காரன் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்கின்றார், அவர் மேல் உன் பாரத்தை, வலிகளை, வேதனைகளை, சுமைகளை இறக்கி வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களால் ஒரு முழம் கூட்ட முடியாது, உங்களால் ஒரு முழம் குலைக்க முடியாது. அப்ப நம்ம ஏன் கஷ்டப்படும்? பேதுரு எழுதுகின்றார் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எழுதுகின்றார், ரொம்ப அழகா எழுதுகின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த நேம் ஆஃப் த லார்ட். மனவலை நிவாரணம் நம்முடைய சுமைகளை இயேசுவினிடம் இறக்கி வைத்து விடுவதுதான். எத்தனை பேர் நம்புறீங்களா? 12 வருட கால பாடு, பல்வேறு வியாதிகளால் பிடிக்கப்பட்ட மகள் தன் சொத்து செல்வம் அனைத்தையும் இழந்தாள். இயேசுவிடம் ஓடி வந்தாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். 12 வருட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அந்த சனமே மாறியது. வலி நிவாரணம். 38 ஆண்டுகளாக படுக்கை விஸ்தரித்தவனாக படுக்கையிலே கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தொட்டார். எனக்கு ஆதரவு கொடுக்க ஒருவரும் இல்லையே ஆண்டவரே, இந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும் போதெல்லாம் யாரோ ஒருவர் முந்திக் கொள்கிறார்கள், தூதன் இறங்கி வருவான், குளம் கலக்கப்படும், யாரோ ஒருவர் நன்மை பெற்றுக் சென்றுவார். எனக்கு ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை, அழைத்து செல்ல ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இயேசுவே, எனக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா? ஒருவேளை நம்ம எப்படி வந்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கின்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. குளம் கலக்கவில்லை, தூதன் இறங்கி வரவில்லை, மனிதர்களுக்கு உதவி செய்யவில்லை, ஆனால் இயேசு வந்தார், அற்புதம் நடந்தது. பார்வையற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சீசர்கள் அதட்டினார்கள், ஏப்பா சாமி கொஞ்சம் சத்தம் போட, கொஞ்சம் அமைதியாரு. ஏசாமி போறார், அதுதான் நான் சத்தம் போடுறேன், அவர் போறாருக்காக தான் சத்தம் போடுறேன், ஆனா கூட இருக்க சொல்றாங்க சத்தம் போடாதப்பா. முன்னிலும் அவன் அதிகமாய் கூப்பிட்டான், இன்னும் கொஞ்சம் அவர் காதுல உள்ளட்டுன்னு கூப்பிட்டான். எத்தனை பேர் ஆண்டவர் காதுல விழும்படியா கூப்பிடுறீங்க? உங்கள் கூப்பிடுதல் கேட்கப்படும். அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிற இறைவன் இயேசு அவன் அருகாமையிலே வந்தார். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர். ஆமா, நம்ம ஆண்டவரை உருவ வடிவில் நாம் பார்ப்பதில்லை, சிலை வடிவில் நாம் பார்ப்பதில்லை, போட்டோ வடிவில் நாம் பார்ப்பதில்லை இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானியாயிருக்கிறார். அல்லேலூயா. சர்வமும் அவருக்காக படைக்கப்பட்டது, சகலமும் அவர் மூலமாய் உண்டது. கிட்ட வந்தாரு, எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட வந்து என்னப்பா செய்யணும் சொல்லு கேட்டார்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பில்டிங் வாங்கி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க ஆண்டவர், வேலையே இல்லை ஆண்டவர், ஏன்னா சம்பளம் போட்டு கொடுங்க ஆண்டவரே. இந்த ஏழ்மைத்தனத்தில் தான் நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் அந்த குருடன், பர்த்தலமேயு குருடன் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றான், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஆண்டவர் அவனை தொட்டார், பார்வையிடுத்தார். கடினமான கனத்தை இருதயத்தோடு கூட நாயினூர் விதவை பாடையை சுமந்து செல்கிற தங்களுடைய சொந்தக்காரர்களோடு பின்னிட்டு செல்கின்றாள். ஆண்டவர் அந்த வழியா நாயினூருக்கு வராரு.
ஒரு குழந்தையை மரித்ததை பார்க்கின்றார், பாடையை பார்க்கின்றார், அழுது கொண்டிருக்க அன்னையை பார்க்கின்றாள். அன்னையானவள் ஆண்டவரை பார்த்த உடனே ஓ என்று அழுதுகின்றார். கிட்ட வந்தாரு, பாடைய தொட்டாரு, இறந்தவனை உயிர் பெற செய்து தன் தாய்க்கிட்டு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய ஆறுதல்! ஏமாற்றத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, பயத்திலிருந்து, இனிமேல் என் வீட்டுக்கு ஆதரவு என்று ஒன்று இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருந்த அன்னைக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுத்தார். ஆசீர்வாதமான குழந்தை திரும்ப கையிலே கொடுத்தார். இவ்வளவு செய்த ஆண்டவர், சொல்லுங்களேன், இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்யாம இருப்பாரா? எனக்கு கொடுக்காம இருப்பாரா? என் மனசெல்லாம் வலிக்குது, அவர் தெரியாதா? ஆக்ஷன் 500 செய்யாத வேலையை ஆண்டவர் செய்வாரியா? அமர்தஞ்சன் செய்யாத வேலையை ஆண்டவர் செய்வாரியா? அல்லேலூயா! நம்முடைய வலி நிவாரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கை நிம்மதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். என் துன்ப நேரத்தில், எந்த நேரத்தில் நாம் அவரிடம் வரும்போது நாம் விரும்புகிற நிம்மதி அவர் நமக்கு அருளுவார். கண்களை மூடலாமா? ஆண்டவரே, நான் வந்திருக்கிற சுவாமி, எத்தனை மன போராட்டங்கள், வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, ஸ்கூலில் பிரச்சனை. Nobody can understand me, Lord. What I can do? நான் யார் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சுவாமி. எனக்கு யார் உதவி செய்வார்? நிர்பந்தமான மனுஷன் நான். இயேசு நம்மளை அழைக்கிறாருங்க, வாங்க நான் உனக்கு உதவி செய்வேன். அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக ஆண்டவர் நம்முடைய அருகாமல் இருக்கின்றார். ஆண்டவரத்தில் சொல்லாமா? நம்முடைய மன கஷ்டங்கள் எல்லாம் இறக்கி வைத்து விடுவோமா? மன மகிழ்ச்சி, சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஔஷதம் என்று எழுதுகின்றான். இந்த உலகத்திலே எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு நாம் பெற்றுக்கொண்டாலும், நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அது ஆண்டவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய மனங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரோம திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதுகின்றார். உங்கள் சரீரங்களை பலியாக அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று எழுதுகின்றார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்தபடி பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். காடலோ வேர்டலோ ஜீசஸலோன் நம்முடைய மனதை புதுப்பிக்கிறவர். கைகளை தூக்கி சொல்லுங்க, என் மனசு புதுசா மாறட்ட சாமி. கெட்டு போன என் மனசு, அநியாயம் செய்கிற மனசு, அபத்தம் பேசுற மனசு, அவதூறு செய்கிற மனசு, பொய் சொல்ற மனசு,
புதுசாக மாறட்ட ஆண்டவரே. நம்முடைய மனங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் அது ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நமக்கு காரணமாக இருக்கிறார். பிதாவே, நாங்கள் நமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அமைதியை தேடி பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றோம். பல அலுவல்களிலே நாங்கள் பிஸியாக வாழ்கின்றோம். ஆனால் நாங்கள் தேடுகின்ற நிம்மதி வாழ்வு உங்களால் ஒருவரால் மட்டுமே கொடுக்கக்கூடும் சுவாமி. நாங்கள் அதை அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். உம்மிடத்திலே நாங்கள் திறந்த மனதோடு வருகிறோம் சாமி. எங்கள் மனங்கள் புதிதாகட்டும் சாமி. ஒரு மறு உருவாக்கம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் சாமி. உடைய ஊழியக்காரனாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நான் என் ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி சுவாமி, இந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொருடைய பணி வாழ்க்கையிலும் உண்டாயிருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தூய ஆவியுடைய அருளும் தேவனுடைய அன்பும் இன்றும் நம்மோடு வரத்தடுவதான பரிசுத்தவான்கள் விசுவாச மக்கள் யாவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை எல்லில் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை எல்லில் வாழ்த்துவேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.